நீங்க உங்க பழக்கத்தை வச்சுங்க. அவன் தகுதி என்ன, உங்க தகுதி என்ன? இன்னைக்கு அவன் வந்து சினிமாலையும் ஜெயிச்சுட்டான், அரசியலையும் வந்துட்டான். அரசியல நேரக்களம் புகுறான். இப்ப இருக்கிற கட்சி ஆளுங்கட்சியோட நேரக்களம் புகுந்து விளையாடுறான், பேசுறான். நீங்க ஏதாவது பேசிருக்கீங்களா? முதல்ல 3 பேரும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்த போது ஏதாவது வந்திருக்கீங்களா? யாருக்காவது உதவி பண்ணிருக்கான? முதல்ல சரத்குமார், கருணாஸ், வடிவேலு எங்க காசை வாங்கி எங்க பைசால சினிமா வளர்த்துட்டு சினிமால எங்களை வச்சு மக்கள் காசை சம்பாதிச்சுட்டு எங்களுக்கு என்னடா பண்ணீங்க? நீங்க ஒரு வெள்ள நிவாரணம், ஒரு புயல், ஒரு ஆறுதலா சொன்னீங்களா? 3 பேரும் ஒரு மயிரும் சொல்லல. உங்களெல்லாம் வார்த்தை எனக்கு வருது, ஆனா ஆன்மீகத்துல எனக்கு பேச முடியல. 3 பேருமே வந்து யோக்கியமே கிடையாது. அவன் இதெல்லாம் குடும்பத்துல இருக்கானா? 2ஆம் கல்யாணம் 3ஆம் கல்யாணம் பண்ணிருக்கானா? இல்ல பெண்களோட தொடர்பு இருக்கா? விஜய் சொல்லு. இல்லையா? எல்லா இடத்துலயும் நல்ல பேரு, இன்னைக்கு வரைக்கும் நல்ல பேர் தான். அதனால மக்கள் வீட்டோட ஒரு நபரை வச்சிருக்காங்க. உங்களை தூக்கி ஓரம் கட்டி குப்பை தொட்டி மாதிரி போட்டு வச்சிருக்காங்க மக்கள். அதனால தயவு செய்து விஜய் எல்லாம் பேசாத. இது வந்து பேச்சு இதோட நீங்க 3 பேர் நிப்பாட்டீங்க. இல்ல நீங்க கழுவி ஊத்தீங்கன்னா நான் ஊத்தி கழுவுவேன். ஒரு சேனல் நான் இல்ல, பல சேனல் நான் வருவேன். உங்களை 3 பேருமே ஊத்தி கழுவுவேன். ஏன் வச்சுக்கோ. தயவு செய்து விஜய் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோக்கியதே கிடையாது. அதே மாதிரி உங்களால முடிஞ்சால் 4 பேருக்கு நன்மை பண்ணு. அதை விட்டுட்டு அடுத்தவங்க விமர்சிக்கிறது, அடுத்த விட்டு ஜன்னலை போய் எட்டி பாக்குறது, இப்ப நீங்க பாடுறதுக்கு அதான் அர்த்தம். உங்க வேலையை பாரு. உனக்கு வேலை இல்லையா? அடுத்த வேலை கேளு. சினிமால நடிப்பு வாய்ப்பு போய் கேளு, விஜய்கிட்ட கேளு. ஐயா ஏதாவது ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுங்க ஐயா, போய் கெஞ்சு. ஆண்டவன் நல்ல நேரம் கொடுத்தாண்டா, அதை பயன்படுத்திக்க. உங்களுக்கு துப்பு இல்ல. அடுத்தவங்க அடுத்தவங்க போய் கெதியா இருக்கீங்க. விஜய்க்கு நேரம் நல்ல ஸ்டார். அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த கெட்ட பழக்கம் இல்லாம நேர்மையா இருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும்